Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தேர்தல் பொறுப்பாளராக நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளர்களாக பாஜக 3 மத்திய அமைச்சர்களை நியமித்துள்ளது. குறிப்பாக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலையும், தேர்தல் இணை பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேஹ்வாலையும், மற்றொரு அமைச்சரான முரளிதர் மேஹோலையும் தேர்தல் இணை பொறுப்பாளராக நியமித்துள்ளது. இந்த அறிவிப்பை அக்கட்சியின் பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்றுதான் அக்கட்சியின் சார்பில் தேசிய செயல் தலைவராக நிதின் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு அவர் தலைமையகத்திற்கு வந்து முறையாக பொறுப்பேற்க உள்ளார். இதனிடையே தான் தற்போது தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து பாஜக காய்களை நகர்த்தி இந்த அறிவிப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில்தான் இந்த அறிவிப்பு குறிப்பாக தேர்தல் பொறுப்பாளர்களை 3 மத்திய அமைச்சர்களை நியமித்து பாஜக உத்தரவிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தேர்தல் பொறுப்பாளராக நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர்கள் 3 பேரை தேர்தல் பொறுப்பாளர்களாக அறிவித்திருக்கிறது பாஜக. மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மெஹ்வால், முரளிதர் மோஹல் ஆகியோரும் தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.